ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டக்காய் சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறேன். சுண்டக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம கீரை, புதினா, பிரண்டை இதெல்லாமே ரெகுலராக எப்படி சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி சுண்டக்காவும் வந்து சேர்த்துக்கலாம். அது நல்லா இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டெண்ணெய் கட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் ஏதாவது போட்டு வந்து வதக்கிக்கலாம். விதையெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துச்சு அப்படின்னாலும் கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லை. ஸோ பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தேங்காய், புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. என்னோட எந்த சட்னியாக இருந்தாலும் புதினா, கொத்தமல்லி நிறையா இருக்கும். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கூடவே கொஞ்சமாக தக்காளி, புளி, உப்பு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சூடானதுக்கப்புறம் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. நான் தோசைக்கு பண்ணியிருந்தேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சர்வீஸ் கையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து தான் நான் லஞ்சே ரெடி பண்ணுவேங்க. ஸோ எக் புர்ஜி, சப்பாத்தி ரோல் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. கையோட அந்த மாவட்டுற வேலையெல்லாம் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு லஞ்சு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, பாயில்டு எக்கு, ரசம் ரெடி பண்ணியிருந்தேன்.